கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் 25 வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி அவன் செய்து வந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் ராஜா இல்லை, யாரும் இல்லை, நியாயாதிபதிகள் இருந்த காலம். அப்போ எல்லாரும் இஷ்டப்படி மனம் போலபடி செய்ய ஆரம்பிச்சாங்க. நியாயாதிபதிகள் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது, நகோமி குடும்பம் வாழ்ந்தது. அவங்க பாருங்க, நகோமி அவங்க ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனசு போனபடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யூதாவிலே பெத்லெம் ஊரானாகிய எலிமெலேக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. அங்க இருந்தாங்க. அங்க பஞ்சம் உண்டாயிருச்சுனோடனே அவங்க வாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. எங்க பார்த்து வந்தாங்க? மோவாப் தேசத்தை பார்த்து வந்தாங்க. யாரெல்லாம்? நகோமி, எலிமெலேக்கு, அவங்க 2 பசங்க மக்லூன், கிளியூன் 2 பேரும் அவங்க வாட்டுக்கு வந்துட்டாங்க. இது ஆண்டவர்கிட்ட நம்ம கிளம்பணும்னு கேட்கணுமா, வேண்டாமா, ஆண்டவர் போக சொல்றாரா, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறவன் கண்டிப்பா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கறவங்களா காணப்படுறோம். இங்க போகலாமா, இங்க போகக்கூடாதா, இந்த காரியத்தை செய்யலாமா, செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஞானம், ஒரு வெளிப்பாடு குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத தேசம்னாலே மோவாப் தேசம் தான். மோவாப், அம்மோனியர்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களாம் சபிக்கப்பட்டவங்களாம் ஆண்டவர் நினைப்பாரு. அந்த தேசத்துல போய் 10 வருஷம் வாசம் பண்ணிட்டாங்க. பாருங்க, 1 நாள் 2 நாள் இல்ல, 10 வருஷம். நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத இடத்துல போய் நம்ம ஆண்டு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில பார்த்தா நகோமி எல்லாத்தையும் இழந்து தனித்தவளானாள் எழுதப்பட்டிருக்கு. இழந்து தனித்தவளானால்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு தான் மாறான்னு சொல்லிக்கிறான். ஆண்டவர் சத்தத்தை கேட்காம நம்ம மனது போனபடி சரி போனபடி நம்ம போனோம்னா வாழ்க்கையில இழப்பு தான் வரும், கஷ்டம்தான் வரும். ஆனா இருந்தாலும் நகோமிக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து எல்லாத்தையும் இழந்துட்டா. கணவன் இழந்துட்டா, பிள்ளைகளை இழந்துட்டா. ஆனா திரும்பி வரும்படி, அந்த திரும்புற சுவாபம் நமக்குள்ள இருக்கணுங்க. திரும்பி வந்ததுனால பிழைத்து கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை தெரியாம செஞ்சிருந்தோம், அதுல போய் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம், நிறைய இழந்து போயிடும். நீங்க திரும்புங்க. திரும்பி அவ வந்துட்டா. திரும்பி அவங்க தேசத்துக்கே வந்துட்டா. வந்ததுனாலதான் போவாசுங்கிற ஒரு மனுஷன் நகோமி குடும்பத்துக்கு வர்றாரு. அதனாலதான் ஒரு செழிப்பு உண்டாகுது. அந்த சந்ததியில தான் நம்ம இயேசு பாப்பா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு வரும்போது, கடந்து வரும்போது பயன்படுத்திட்டீங்க. முதல் சான்ஸை விட்டுட்டீங்களா?